இதுக்கான பதில் நம்ம கிட்ட இல்லையே. இந்த பிட்டு நம்ம வச்சிருக்கோம். எக்ஸாம் எழுதும் போது யாரும் பிட்டெல்லாம் அடிக்கூடாது. அப்படியே நாங்க சொல்றதெல்லாம் மீறி பண்றதெல்லாம் பண்ணினீங்கன்னா 2 வருஷத்துக்கு எக்ஸாம் எழுத முடியாது. பி கேர்ஃபுல். புரிஞ்சுதா? எல்லாரும் ஒழுங்கா பார்த்து எழுதுங்க. அப்போ பார்த்து எழுதிட்டுமா சார்? ஏய், என்ன கொழுப்பா உனக்கு? உன் பேப்பரை பார்த்து எழுது. இதுக்கான ஆன்சர் ரெடி. இதேதான். ஆரம்பிக்கலாமா? உள்ள போலாம் சார். போங்க. மார்னிங் சார். தம்பி தம்பி எந்திரிப்பா. என்ன சார்? தம்பி எந்திரின்னு சொல்றேன்ல. எதுக்கு சார்? நான் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன் சார். ஏய் எந்திரா மேல. சார் நான் அந்த மாதிரி பையன் இல்லை சார். சொன்னா எந்திரிக்க மாட்டியா? ஐயோ என்ன சார் இது? என்னது இது? ஏய் ப்ரோ, உங்கள்தான் அது? சார் எந்தில சார், பொய் சொல்றான் சார். எனக்கு சத்தியமா தெரியாது இது சார். உன்னோடது இல்லையா? என்னது இல்லை சார். சார் சார் என்ன சார் பண்ற சார்? சத்தியமா இது சார். யாரோடது? என்னடா இவ்வளவு பிட்டு வச்சிருக்க? அப்ப இது யாரோடது? சார் அதான் சொல்றேன்ல, என்னது இல்லை சார். அப்படியா? ஐயோ சார் சார் இது என்னது? சார் எந்த சார்? டேய், பாக்கெட்ல இருக்கிற பிட்டு தான் உன்னோடது இல்ல, பாக்கெட்ல இருக்கிற பணம் மட்டும் உன்னோடதா? ஆமா சார். அப்படியா? சரி வா நட. சார் நான் அந்த மாதிரி பையன் இல்லை சார். வா வெளிய வா. பாக்குறாங்க சார். ஏய் சார் சொன்னா கேட்க மாட்டேன், வெளிய வாடா. சார் ஒரு மாதிரி எல்லாரும் பாக்குறாங்க வாடா சார். வெளியில. சார் நான் அந்த மாதிரி பையன் இல்லை சார். ஓட. டேய் போ வெளியில போ. அக்கா ப்ளீஸ் சார். அங்க பாரு. சொன்னா வாடா. கேளுங்க சார். சொன்னா கேளு. சார் சார் இவனா? சொல்லு. சொன்னா கேளுங்க சொல்லிட்டே சார். இருக்கேன். சார் எல்லாம் யாரு இவன்? பாக்குறாங்க சார். சார் அவன் ஒரு வெட்டி பயக்கா. ப்ளீஸ் சார், யாராவது பார்த்தா தப்பாயிடும் சார். ஓஹோ, துரைக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கோ? பிட் அடிச்ச போது தெரியல அசிங்கம். ஓஹோ சூப்பர். பிட் அடிச்சு மாட்டிருக்கான். டேய் வாடா. சார் விடுங்க சார். இப்போ என்ன சார் ஆயிடும்? 2 வருஷம் எழுத விட மாட்டீங்க, அவ்வளோதானே? நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, நாங்க பாத்துக்கிறோம். டேய் நீ இப்பவும் திமிரா பேசுறியா? 2 வருஷம் கழிச்சும் காலேஜுக்கே நீ வராம பண்ணிடுவேன். சார் செய்யுங்க செய்யுங்க, நான் பாத்துக்கிறோம். சார் சார் இவனெல்லாம் எப்பவுமே எழுத விடாம பண்ணிடுங்க. எத்தனை தடவை எழுதினாலும் இவன்லாம் பாஸ் ஆக மாட்டான். ஏய் இப்போ யாராவது உங்ககிட்ட கேட்டாங்களா? நீ தெரு தெருவா போஸ்டர் ஒட்டிட்டு இருந்த நேரத்துல ஒழுங்கா உட்கார்ந்து படிச்சிருந்தனா பாஸ் ஆவது ஆயிருப்ப. ஐயோ அப்படிங்களா? இது தெரியாம போச்சா எனக்கு. ஆளையும் மண்டையும் பாரு. உங்ககிட்ட இப்போ அட்வைஸ் கேட்டாங்களா? வந்த வேலையை பார்த்துட்டு போவியா? ஏய் என் வேலைய நான் பாத்துக்கிறேன். ஏன்னா நான் உன்னைய மாதிரி இல்ல, நான் டிகிரி வாங்கிட்டேன், வேலையும் கிடைச்சிரும். நீதே டிகிரியும் வாங்காம வேலையும் கிடைக்காம தெரு தெருவா போஸ்டர் ஒட்டிட்டு இருப்ப. எனக்கேத்த வேலை அதுதான். ஏய் என்ன லந்தா? அவ்வளவுதான் சொல்லிட்டேன் உனக்கு. என்ன மீனாட்சி, எதுக்கடி கண்டவன் கிட்ட எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? வா போலாம். அவனை பார்த்தாலே ஆளே சரியில்லை. அக்கா, இவன் ஒரு ஊசி வெடிக்கா. ஊசி வெடி. வெறும் சத்தம் மட்டும்தான், ஒன்னத்துக்கும் லாய்க்கு இல்லாதவன். இங்காரு வாய் கொழுப்பா பேசணும்னு வச்சுக்கோவேன். என்னடா பண்ணுவ? அக்கா வீரக்கா, என்னடா பண்ணுவ? போமா. இவ்வளவு நேரம் நான் தான் முன்னாடி நின்னுட்டு இருந்தேன், ஊடால வந்து நிக்கிறா. போடி அந்தாண்ட, நீ முன்னாடி போய் நில்லு. எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் பேத்தியை தள்ளிட்டு வந்து நீ நிப்ப? கைய உடைச்சு விட்டுருவேன். ஐயோ, எதுக்குமா இப்ப என்ன தள்ளி விட்டீங்க? நான் தானேமா முன்னாடி நின்னுட்டு இருந்தேன். ஏண்டி இது என்ன உன் அப்பா முட்டாடமா? நீ அங்கங்க போயிட்டு வருவ, உனக்கு நாங்க வழி விடணுமா?
போடி அந்தாண்ட. வந்துட்டா. நீ போய் கட்டுறா கண்ணு. உன் பேத்தியும் 4 வருஷமா தொட்டில கட்டிக்கிட்டு தான் இருக்கா. ஏதோ 10 புள்ள பிறந்த மாதிரி பண்றீங்க. இந்த திமிருக்கு தான் வயித்துல ஒண்ணு வளர காணும். என்னடி சொன்ன? ஒரு வார்த்தை என் பேத்திய பத்தி பேசுன உன்னாக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன். ஐயோ அம்மாச்சி, நீ என்னடி 100 பிள்ளைய பத்தி வச்சிருக்க? உனக்கு புள்ளை இல்லைன்னு தானே கட்ட வந்திருக்க. அப்புறம் என்னடி போடி அங்கிட்டு. இவளுக்கெல்லாம் இந்த ஜென்மத்துல புள்ள பிறக்க. ஐயோ அம்மாச்சி, என்ன அம்மாச்சி ஏன் அப்படி பண்றீங்க? பாவம். அடுத்தவங்களுக்கு பாவம் பார்த்ததெல்லாம் போதுத்தா. நீ வா வா. இந்த திமிருக்கு தான் வயித்துல ஒண்ணு வளர காணும். என்னது அந்த கொழுப்படுத்த சொன்னதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத. இல்ல அம்மாச்சி, நானும் 4 வருஷமா தொட்டில மட்டும்தானே கட்டிக்கிட்டு இருக்கேன். சாமிக்கும் என் மேல கரிசனமே வரல. நீங்க சொல்றீங்கன்னு தான் இதையும் வந்து பண்ணிட்டு இருக்கேன். நீ கவலைப்படாத தாயி, அந்த அம்மன் அப்படியெல்லாம் கைவிட்டுற மாட்டா. உனக்கு என்ன புள்ள பாக்கியம் இல்லாமலா போயிடுச்சு? கல்யாணம் ஆன புதுசுல உண்டான அந்த விளங்காம போனவனால தானே இருந்ததும் இல்லாம போயிடுச்சு. சரி விடு, நடந்ததை நினைச்சு வருத்தப்படாத. திரும்பவும் நல்லதே நடக்கும். அடுத்த முறை நீ இந்த கோயிலுக்கு வர்றதுக்குள்ள உனக்கு நல்ல செய்தி வரும். நான் சொல்றத நம்பு. கண்டவன் சொல்றதெல்லாம் வச்சு நீ வருத்தப்படாத. நான் தான் சொல்றேன்ல. வா போலாம். உங்க பொண்ணுங்க 2 பேரோட ஜாதகமும் சிறப்பா இருக்கு. இவங்க 2 பேரோட எதிர்காலமும் நல்லா இருக்கும். கடவுளே. ஐயா, என் பெரிய பொண்ணுக்கு தான் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கோம். ஆனா எதுவுமே அமைய மாட்டேங்குது. கொஞ்சம் அவளோட ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்களேன். ஆமாங்க ஐயா, வீட்டுக்கு வந்து பிள்ளைய பார்த்துட்டு டீயும் வடையும் சாப்பிட்டு போறாங்களே தவிர எவங்களும் திருப்பி எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்க ஐயா. அதே நினைச்சு சுமதி எப்பவும் கவலையாவே இருக்கா. ஐயா, நேத்து கூட ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாங்க. ஆனா அது தடைப்பட்டுருச்சு சாமி. என் பொண்ணு இனிமே கல்யாணமே வேண்டான்னு சொல்லி ரொம்ப வருத்தத்துல உட்கார்ந்துருக்கா. எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கும் நேரங்காலம் கைகூடி வரணுமா? ஐயா, அந்த நேரங்காலம் எப்பதாங்க ஐயா வரும்? ரொம்ப தூரத்துல இல்லம்மா, இந்த வருஷத்துல கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். ஆனா என்ன சாமி ஆனான்னு இழுக்கிறீங்க? ஏதாவது பிரச்சனையா? பரிகாரம் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. குறை எதுவும் இல்லம்மா. ஆனா அவங்க 2 பொண்ணுங்களும் வாக்கப்பட்டு போற இடம் ஒரே வீடாதான் இருக்கும். சாமி, என்ன சாமி சொல்றீங்க? ஆமாமா, உங்க மூத்த பொண்ணு கல்யாணமாகி போற வீட்டுக்கு தான் உங்க 2வது பொண்ணும் கல்யாணமாகி போவா. இது தேன்மொழியோட ஜாதகத்துல இருக்கு. அது எப்படிங்க ஐயா? முத பொண்ணுக்கு தானே நாங்க இப்ப வரேன்னு பாக்குறோம். ஒருவேளை 2 கல்யாணமும் ஒன்னா நடக்குமோ? எப்படி வேணா நடக்கலாமா. ஆனா நான் கணிச்ச வரைக்கும் அக்கா தங்கச்சி 2 பேரும் பிறந்தது மட்டும் இல்ல, கடைசி வரைக்கும் ஒன்னா வாழ போறதும் ஒரே வீட்ல தான். அப்படிதான் ஜாதகம் சொல்லுதுமா. அமுதா, என்ன அமுதா இப்படி சொல்றாரு? கடவுள் யார் தலையில என்ன எழுதி வச்சிருக்காருன்னு யாருக்கு சுமதி தெரியும்? அப்படி நடந்தாலும் நமக்கு சந்தோஷம் தானே.
ஆனா சாமி இப்போ நாங்க பெரிய பொண்ணுக்கு இன்னும் வரன் பார்க்கலையே. அதுக்கான நேரம் வந்துடுச்சுமா. நீங்க தடைப்பட்டுருச்சுன்னு சொன்னீங்கல்ல, இனிமே எந்த தடையும் வராது. உங்க பொண்ணை தேடி மாப்பிள்ளையே ஓடி வருவாரு. அண்ணே நிப்பாட்டே. ஏப்பா உங்க வசதிக்கு நிறுத்தத்துக்கு இது என்ன உங்க காரா? படியில் நிக்காதங்கிட்டு வா. மா டிக்கெட் வாங்கம்மா. டிக்கெட் டிக்கெட் டிக்கெட். கோரிப்பாளையம் ஒன்று கொடுங்க. இந்த புள்ள என்ன இங்கிட்டு இருக்கு? ஏதாச்சும் கேட்டா என்னத்த சொல்றது? யோ கோட்டூர் டிக்கெட். டிக்கெட் இவ்வளவு இடம் இருக்குல்ல. அண்ணே உள்ள வாயா. கொடுங்கண்ணா. டிக்கெட் டிக்கெட். வா எங்க போனோம்? குடுமா. மா எங்க போனோம்? சொல்லுமா. அங்கிட்ட என்ன வேடிக்கை பாக்குற? மா அடுத்த டிக்கெட் வாங்க வேணாமா? அண்ணே ஏன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறிய? மாடுதாவணிக்கு 2 டிக்கெட் கொண்டே. இந்த புடி. இங்கிட்டு வா. சரிண்ணே. அண்ணே மாடுதாவணி ஒன்று கொடுண்ணே. டிக்கெட் டிக்கெட் டிக்கெட். டிக்கெட் எடுத்தாச்சுங்க. டிக்கெட் எடுக்காத டிக்கெட் எடுத்துருங்க. இந்தாங்க. தேங்க்ஸ். இல்ல பரவாயில்லைங்க. அடுத்து கோயில் ஸ்டாப்மா. இறங்குறோம் முன்ன வந்துருங்க. ஏங்க ஏங்க சாரிங்க. சீக்கிரம் பண்ணுங்க. வந்தாலே 2 மணி நேரம் மூவ் பண்ணிக்கலாம். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. ஹாய் கோகுல். இன்னொரு டா புடி. வால் அழைச்சிட்டு எங்கேயோ போறேன்னு சொன்னியே. அதெல்லாம் சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை சார். எல்லா ஃபைல்ஸும் அனுப்பிடுறேன் சார். பணம் வாங்குற இடத்துல ஓகே பண்ணிட்டேன். என்னம்மா சொல்ற? இப்போ இந்த வயசுல ஜாலியா வெளியில போகாம எப்ப போவ? சார் ஆமா. மேடம் என்னம்மா டீ சாப்பிடலையா? வேலை இருக்கு சார். நீ இப்படி விழுந்து விழுந்து வேலை பார்க்கறனால வர லாபத்துல உனக்கு பங்கா தரப்போறாங்க. முதல்ல டீயை சாப்பிட்டு நல்லா தெம்பா வேலை பாருமா. என்ன பாண்டி, வந்ததுலேருந்து நீ வேலை செய்ய மாட்ற, மற்றவங்களையும் வேலை செய்ய விட மாட்ற. மாப்பிள்ள இங்கே வர. நீங்க என்னதான் அடிமாடு கணக்கா உட்காந்து மாங்குன்னு வேலை பார்த்தாலும் சொந்தமா உனக்கு ஒரு சைக்கிள் கூட வாங்க முடியாது. அப்புறம் என்னத்துக்கு சார் இங்கே வந்து ஒரு மாடா வேலை செய்றீங்க? எல்லாம் என் தலை விதி. இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். அதுக்காக அட்டைப்பூச்சி கணக்கா இங்கேயே ஒட்டிக்கிட்டு இருக்க மாட்டோம்ல. இன்னும் ஒரு 6 மாசம் தான். அதை தண்டை 2-3 வருஷமா சொல்லிட்டு தெரியுற. டேய் தெளிவா பக்காவா பிளான் போட்டாச்சுடா. மாசம் சம்பளம் வாங்கி கடன் அடைச்சி 4 கிரவுண்ட்ல வீடை கட்டுற பொழப்பு எனக்கு வேணாண்டா. நீ வேணும்னா இன்னும் கொஞ்ச நாள்ல பாரு. சொந்தமா காரு, மதுரை டவுன்ல பெரிய பங்களான்னு நம்ம ரேஞ்சே மாறிடும்ல. அப்படி என்னப்பா பிளானு? பெட்டிங் பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? என்னையா சூதாட்டமா? டேய் சூதாட்டம்னு சொல்லாதடா, டீசெண்டா கேம்பிளிங்னு சொல்றா. நம்ம ஊர்ல அதெல்லாம் தடை பண்ணி தானே வச்சிருக்காங்க. டேய் ஆன்லைன்ல தாண்டா அதை பேன் பண்ணி வச்சிருக்காங்க. வெளியில தெரியாம இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு. நமக்கு தெரிஞ்ச பார் ஒன்ல பெட்டிங் மேட்ச் இன்னும் நடக்குது. நீ போனியா? போனது மட்டும் இல்லடா, போன வாரம் 5000 ரூபா போட்டு 10,000 ரூபா எடுத்துட்டோம்ல. அங்க போனதுக்கு அப்புறம் தான் ஆட்டத்தோட ட்ரிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். மாப்பிள்ள சூதாடுறது புதக்குழியில விழுகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இழுத்து மொத்தமா சோழியை முடிச்சு விட்டுறோம். டேய் உன்னைய மாதிரி பயந்து உக்காந்துட்டு இருந்தா 10 பைசா பார்க்க முடியாது. இங்கேயே ஆயுஸ் முழுக்க இருக்க வேண்டியதுதான். இன்னும் கொஞ்ச நாள்ல பாரு, எனக்கும் இந்த மாதிரி சொந்தமா 4 ஆபீஸ் இருக்கும். உனக்கு அதுல வேலை போட்டு குத்துறேன். மட்டுமா? சார் இந்தாங்க சார். தேங்க்யூ சார்.
தேங்க்யூ சார். என்னம்மா சமையல் முடிஞ்சுதா? இப்ப முடிஞ்சிரும், சாப்பிடலாம். ஏம்மா இன்னும் நீ எம்பட்டு நாளுமா கஷ்டப்படுவ? எனக்கு என்னடா கஷ்டம்? அதான் தேவி இருக்காளே. அது நீ சோறாக்குவ, மதனி குழம்பு செய்வாங்க, அப்போ கூட்டு பொரியெல்லாம் செய்ய ஒரு ஆள் வேணாமாமா? டேய், என்ன உன் அம்மா மேல திடீர்னு அக்கறை? என்னம்மா இப்படி சொல்ற? உன் மேல எனக்கு அக்கறை இல்லாமையா? கூட்டு பொரியல் எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ சுத்தி வளைக்காம விஷயத்துக்கு வா. இன்னைக்கு பஸ்ல பார்த்தமா? யார? அதாமா அந்த பொண்ணு. டேய், பஸ்ல ஒரு பக்கம் எல்லாம் பொண்ணுங்களா தாண்டா இருப்பாங்க, நீ எந்த பொண்ணை சொல்லுத? ஐயோ அம்மா, அதாம்மா அந்த புள்ள தேன்மொழி. நாம பொண்ணு பார்க்க போனோமே அந்த பொண்ணா? ஆமாமா. ஏதாவது திட்டினாளா? இல்லம்மா, என்ன பார்த்து பயந்துதான் நின்னுச்சு. டிக்கெட் எடுக்க கூட தயங்கி நின்னுச்சுமா. நான் தான் டிக்கெட்டே அந்த புள்ளைக்கு வாங்கி கொடுத்தேன். அடப்பாவி, உங்க அப்பத்தா அந்த புள்ள மனசை காயப்படுத்துற மாதிரி பேசிட்டாங்க. பாவம் அந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணுச்சு? அதான் புரியலமா. தெரியும், அந்த புள்ளைய உனக்கு பிடிச்சிருக்கா? வேற ஏதாவது பொண்ணா இருந்தா நம்ம பண்ண வேலைக்கு அங்கேயே சட்டையை பிடிச்சி என்ன ஒரு வாங்கியிருக்கோம். ஆனா அந்த புள்ள பொறுமையா இருந்தாமா, அப்படியே ஒன்ன மாதிரியேமா. இப்படிப்பட்ட புள்ளைய பிடிக்காம இருக்குமாமா? மா, திரும்ப இந்த விஷயத்த அப்பத்தா கிட்ட பேசி பார்க்க முடியாதாமா? நானும் அதாண்டா யோசிக்கிறேன். இப்போ கோவத்துல இருக்காக, உடனே எப்படி பேசுறது? கொஞ்ச நாள் போகட்டும், சரியா? அம்மாச்சி, அம்மாச்சி, அம்மாச்சி சொல்லுத்தா. இங்க என்ன நடந்துக்கிறக்க நீங்க பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்க? என்ன? அந்த பொண்ண திரும்ப கேட்கலான்னு பேசிட்டு இருக்காங்க. எந்த பொண்ண? நம்ம போய் பாத்துட்டு வந்தோம்ல அந்த புள்ள தேன்மொழி. அந்த புள்ளைய மனோ எங்கேயோ வெளியில பார்த்தானா, அத்தை கிட்ட வந்து அந்த பொண்ண புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். ஏ சக்தி, சக்தி. அம்மா, அத்தை வந்துட்டேன் அத்தை, இந்த வந்துட்டேன். என்னத்த? என்னாச்சு அத்தை? அப்பதா கண்ணை மூடிக்கிட்டு செத்த நேரம் சாஞ்சா ஒரேடியா சாஞ்சு புட்டேன்னு நினைச்சுக்கிட்டியா நீ? ஏன் அப்படி எல்லாம் பேசுறீங்க? உள்ளர என்ன திட்டம் போட்டுக்கிட்டு இருந்திய? ஆத்தாளும் அவனும் அந்த பிரச்சனை உள்ள பொண்ண இவனுக்கு கட்டி வைக்கணும்னு பாக்குறியா நீ? அவளை என்ன முறைக்கிற? நான் எடுத்த முடிவுக்கு எதிரா முடிவெடுக்க தொடங்கிட்டியா? அப்படியெல்லாம் இல்ல அத்தை. அந்த கர்வம் பிடிச்சவ என்ன பேச்சு பேசினா என்னைய மறந்து போச்சா உனக்கு? அவ அக்காவை இங்க கொண்டு வரணுமா உனக்கு? இல்ல அத்தை, அந்த பொண்ண மனோவுக்கு பிடிச்சிருக்கு. அப்பதா அது நல்ல பொண்ணு அப்பதா. அப்ப நான் தான் கெட்ட வாங்குறியா? நான் ஏன் அப்பதா அந்த மாதிரி சொல்ல போறேன்? அவ தங்கச்சிக்காரி என்ன அவமானப்படுத்தி நம்ம குடும்பத்தையே கேவலமா பேசினா. அந்த வீட்டு பொண்ணை கட்டணுங்கிற? மனுஷனா இருந்தா ரோஷமானலாம் வேண்டாமா? அவன் வயசு வேகத்துல ஏதோ பேசிட்டான் அம்மாச்சி. அத்தை தான் புரிய வைக்கணும். ஆனா அவங்களுக்கும் அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு போலயே. இத பாரு சக்தி, என் பேச்சுக்கு மறு பேச்சு பேசுனது கிடையாது. நீ அந்த பொண்ணை போய் பார்த்துட்டு வந்திருக்கான், என் பேச்ச மீறணும்னு நினைக்கிறல்ல? ஐயோ, நான் அப்படியெல்லாம் நினைக்கல அத்தை. நான் உன் புள்ள வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன்.
யாருக்கு எப்ப என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். அவங்கள விட நல்ல வசதியான வீட்டு பொண்ண நான் பார்த்து கட்டி வைக்கிறேன் உன் பிள்ளைக்கு. நான் சொல்றத கேட்டுக்கிட்டு இருந்தா போதும். இத்தனை வருஷம் என் மேல இருந்த நம்பிக்கை இப்போ உனக்கு இல்லாம போயிடுச்சுல்ல? அவ்வளவுதான் அத்தைக்கு மரியாதையா? ஐயோ, நான் அப்படி ஒரு நாளும் நினைக்க மாட்டேன் அத்தை. உங்க விருப்பத்தை மீறி நாங்க எதுவுமே செய்ய மாட்டோம். நீங்க சொன்னா கரெக்டா இருக்கும் அத்தை. அவனும் கேப்பா அத்தை. அது மனசுல இருந்தா சரி. போ, உள்ள போய் வேலையை பாரு. சரிங்க அத்தை. அவங்க இஷ்டத்துக்கு யோசிக்க தொடங்கிட்டாங்களா? இதை இப்படியே விட்டா சரியா வராது. மாப்ள இங்க அறியா ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. ஏய், அங்க இரு மாப்ள. இந்த புள்ள யாருன்னு தெரியல. உனக்கு போஸ்ட் அடிச்சுப்பா அங்க வந்து உன்னை அசிங்கப்படுத்திட்டு போச்சே. மாப்ள இந்த புள்ள தானே உன்னை காலேஜ்ல அசிங்கப்படுத்துச்சு. அது எப்படிரா? என்னை அசிங்கப்படுத்தினது மட்டும் கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கிய? அது ஒன்றும் இல்லை மாப்ள. திரும்பவும் அந்த பிள்ளைகிட்ட வாயை கொடுத்து மாட்டிக்க கூடாது, அதான். மாப்பிள, இன்னைக்கு அவளை என்ன பண்றன்னு மட்டும் பாரு. நிப்பாட்டியா